ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசையை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம விஜயாவை வச்சு செய்கிறத பார்க்க செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா விஜயா வந்து நம்ம ஸ்ருதிக்கு பாசமாக ஊட்டி விட்றாங்க. அதெல்லாம் முடியாது, 3 மருமகளுக்கு ஊட்டுன்னு பாட்டி போட்ட ஒரு போடு இருக்கே, அல்டிமேட்டாக இருந்தது. உட்கார வச்சு 3 மருமகளுக்கு ஊட்டி விட்றாங்க. கடமைக்குன்னு செய்யாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. எம்மா சாமி, நீ கதையே சொல்லாத, நான் ஊட்டியே ஊட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து எதுக்கு எடுத்தாலும் நக்கல் பண்ணுற ஆளாச்சே, நம்ம அம்மாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நடிக்கிறாங்க நம்ம விஜயா. நம்ம மீனாவுக்கு ஊட்டி வர்றதை பார்த்துருப்போம்மா, பார்க்கும்போது எப்பா நெஞ்சு வலியே வந்துட மாட்டுக்கு. மீனா மேலே வச்சுருக்க பாசம் அந்தளவுக்கு பா நம்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதி வந்து கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ரோஹிணிக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு நம்ம மனோஜ். எல்லாரும் இதை பற்றி யோசிக்கும் போது நம்ம முத்து மட்டும் யோசிக்காமல் இருப்பாரா? நீ எப்படி இருக்க, உனக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. ஏன்னா மீனா வந்து எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க. இங்கேயும் வந்து பூக்கடையை பற்றி பேச பாட்டி உடனே எந்த தொழிலும் வசந்தது இல்லை, ரொம்ப தாழ்ந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. எம்மா அட்வைஸ் போதுமா, எனக்கு வந்து பூக்கடை தேவையில்லை, பார்லர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விடுமான்னு பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணியோட மாமா வந்து எப்போ வருவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் வைக்க போகிற ஆப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம ரோகிணி வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம மனோஜுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நம்ம மீனா வந்துட்டு எங்கே படுக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி பக்கத்தில் படுக்க போனால் பாட்டி துரத்தி விட்டாங்க. எங்கெங்கே போகிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்தால் முத்து வெளியில் ஒரே சின்ன கயிறு கட்டில் போட்டிருக்காரு. என்னடா அது, இதில் தான் 2 பேர் படுக்கணுமா? முடியாது, நிலா வேணும்னு கேட்டாங்க. நிலா வேணும்னு கேட்டோன்னு பொண்டாட்டிக்கு நிலாவை கொண்டு போயிட்டாரு. எப்படின்னு பார்க்குறீங்களா? கொடையை வச்சு ஃபோன் லைட்டை கொடுத்துட்டாரு. இதுதான் நிலான்ட்டாரு. பொம்மையை காமிச்சு ஏமாத்துற மாதிரி இல்லை. இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாட்டு பாடுற மூடுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாட்டு மாறி மாறி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.